பராபவ வருடம் சித்திரை மாதம் 6ஆம் நாள் 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:49 மணி வரை வளர்பிறை துவிதியை திதியும், பின்பு நாள் முழுவதும் வளர்பிறை திருதியை திதியும், காலை 7:10 மணி வரை பரணி நட்சத்திரமும், பின்பு நாள் முழுவதும் கிருத்திகை நட்சத்திரமும், பிரபாலரிஷ்ட யோகமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 10 மணி வரையும், மதியம் 2:15 மணியிலிருந்து 4:15 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, யமகண்டம் பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, குளிகை மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் மேற்கு, பரிகாரமாக வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மேசத்தில் சூரியன், சந்திரன், சுக்கிரன்; மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் புதன், செவ்வாய், சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சந்திரனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அஸ்தம், திருவோணம், ரோகிணி இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பொதுவாகவே கடன்களை அடைக்க உகந்த தினம், மருந்து உண்ணுவதற்கு ஏற்ற தினம், கலைகளை பயிலுவதற்கு உகந்த தினம். பொதுவாக இன்றைய நாளை பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை என்ற முறையில் முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபட சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சேமங்களும் ஏற்படும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். பொதுவாக ஜனன ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுப்பெற்றிருக்கிற அன்பர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி அப்படிங்கிறது நம்முடைய உயிர் சம்பந்தமான தொடர்புகளை குறிக்கக்கூடிய அந்த பாவகாதிபதி என்ற முறையில் லக்னாதிபதி வலு இழந்த அன்பர்கள் இழந்த வலுவை திரும்ப பெறுவதற்கு அதற்குண்டான கிரக வழிபாடுகள்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தலங்களுக்கு செல்லுதல், அந்த கிரகத்திற்குண்டான நவகிரகத்தில் உள்ள கற்களை அணிதல், அதாவது அந்த ஸ்டோன்னு சொல்லக்கூடிய அந்த கற்களை அணிவது ராசிக்கல் என்ற முறையில், கூடுதலாக பார்த்தீங்கன்னா மேற்சொன்ன அமைப்புகளுக்குண்டான கிரகஸ்தலங்களுக்கு அடிக்கடி சென்று வழிபாடு செய்து வருவதன் மூலமாக இழந்த வலுவை திரும்ப பெறலாம் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கு. மேச ராசி அன்பர்களே, விருப்பங்களையும் இஷ்டங்களையும் நிறைவாக பூர்த்தி செய்து கொள்ளுகிற அளவுக்கு மேன்மைகள் பொருந்திய தினமாக மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உயர்வுகளோடு கூடிய நாளாக அமையிருக்கிறது. எந்த விதமான சிக்கல்களும் பெரிய அளவிலான சங்கடங்களும் இல்லாத சூழல்ல, முக்கியமான கிரக சஞ்சாரங்கள் எல்லாம் முழுமையாக சஞ்சரிக்கின்ற சூழல்ல நினைத்தது நடக்கிற அமைப்புகள் நிறைவாகவே இருக்கிறது. எந்த ஒரு செயல்பாடையும் நீங்கள் முன்னின்று செய்வீர்கள், அதன் மூலமாக புகழ் பெறுவீர்கள். எல்லா வகையிலும் நிம்மதியும் சந்தோஷமும் உருவாகும். முயற்சிகள் பலனளிக்கும். புதிய நண்பர்களின் சேர்க்கை உண்டு. தொழிற் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உண்டு. தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்திலும் சாதகமான தன்மைகள் உண்டு. குறிப்பாக பணவரவு அதிகரிக்கும். வீடு கட்டக்கூடிய பணியில் ஈடுபட்டிருப்பவர்கள் தொடர்ந்து அதனை செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகள் அனுகூலமாக அமையும். புதிதாக வாகனம் வாங்குவதற்கான சூழல்களும் உண்டு. குறிப்பாக செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் சற்று சுமாராக இருந்தாலும் லாபத்தன்மைகள் மேம்படும். பங்குதாரர்களால் அனுகூலமான சூழல்கள் உருவாகும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களாலும் சாதகமான தன்மைகள் ஏற்படும். குறிப்பாக தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற அன்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களிடம் பக்குவமாகவும் நிதானமாகவும் பேசி தக்க வைத்துக் கொள்வது அனுகூலமாக அமையும். உத்தியோகம் பார்க்கிற அன்பர்களுக்கு மேலதிகாரிகளின் உதவி சிறப்பாக கிடைக்கும். பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு. குடும்ப வேலைகள் காரணமாக கூடுதல் நேரம் ஒதுக்கி அதனை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். குழந்தைகளோடு வெளியே சென்று மகிழ்ச்சியாக பொழுதி கழிப்பீர்கள். வழக்குகளில் சமாதானமான சூழல் உருவாகும். குறிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். பெண்மணிகளுக்கு நிதானமாக பேசி செய்யும் காரியங்கள் பெருவெற்றியை கொடுக்கும். நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்கள் அனுகூலங்கள் உண்டு. கற்றலில் புரிதல் தன்மை மேம்படும். கலைத்துறை என்பவர்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு நல்லதொரு ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் உள்ள தினமாக மேசராசி என்பவர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற நிம்மதியான அணுகுமுறைகள் உள்ள நாளாக இன்றைய தினம் அமைகிறது.
இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கான கிரக சூழல் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க இருக்கின்றோம். நல்லதொரு வலிமையான தன்மையோடு ரிஷபராசியினருக்கு இன்றைய நாள் மாற்றங்களும் நல்லதொரு அனுகூலத்தையும் தருகிற வகையில் கிரக சூழல்கள் இருக்கிறது. ராசிநாதன் 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். கூடுதலாக தனஸ்தானம் குருவின் தொடர்பால் இருக்கிறது. பெரிய அளவில் குறைகள் என்று எதுவும் இல்லாமல் குறிப்பிடத்தகுந்த வெற்றி வாய்ப்புகள் நிறைய உள்ள தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமையும். ராஜயோகாதிபதியும் தன பஞ்சமாதிபதியும் லாபஸ்தானத்தில் சற்று பலவீனமான சூழலோடு இருந்தாலும் அனைத்தையும் சமாளித்து வெற்றி நடை போடுகின்ற தன்னம்பிக்கை உயரும். அஞ்சாத சூழல்கள் எதிலும் இருக்கும். நினைத்ததை சாதிப்பீர்கள். நிம்மதியான சூழலை பெறுவீர்கள். சகோதர வகையில் அனுகூலம் உண்டு. 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்களை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. வீடு வாகனம் தொடர்பான பிரச்சனைகள் நல்லவிதமான முறையில் முடிவுக்கு வரும். மனோதைரியம் தெம்பும் மகிழ்ச்சியும் உருவாகும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் மந்தமான நிலை காணப்பட்டாலும் மாற்றமான சூழல்கள் ஏற்படும். வரவேண்டிய பணம் கைக்கு நிறைவான முறையில் வந்து சேரும். தொழில் போட்டிகளை சமாளிக்க வேண்டிய அனைத்து விதமான சூழல்களும் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க நேரிடும். நிதானமாக பேசி ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளையும் மேற்கொள்வது அனுகூலமான சூழலுக்கு வழிவகுக்கும். குடும்ப அளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதியான சூழல் காணப்படும். கணவன் அல்லது மனைவி மூலம் இருந்து வந்த சங்கடங்கள் நல்ல முடிவை எட்டும். குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பதை கண்டு மனம் மகிழ்வீர்கள். குறிப்பாக இன்றைய நாள் குலதெய்வ அனுகிரகமும் அதிர்ஷ்டமும் தேடி வரும். வழக்குகள் எழுபறியாக இருக்கும். பெண்மணிகளுக்கு மனதளவில் தைரியம் மேம்படும். தேவையற்ற அலைச்சலை தவிர்ப்பது ஆரோக்கிய நலனுக்கு உகந்ததாக இருக்கும். மாணவர்கள் இளைஞர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்களில் சாதகமான தன்மைகள் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு பண வரவு சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் சமாளிக்கின்ற தன்மைகள் இருக்கும். குறிப்பாக அரசியலில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, பணி நிரந்தரம் போன்ற நல்லதொரு பலன்கள் நடக்கின்ற நாளாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லாவிதமான மேன்மைகளும் உள்ள நாளாக அமையப் போகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் மேம்படுகிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. மிருகஸ்ரேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய அனைத்து விதமான தினசரி நடவடிக்கைகளும் சில செயல்பாடுகள் சிந்தித்து செயலாற்றுகிற அளவில் சிக்கல்களை கொடுக்கும் என்ற முறையில் சற்று கவனமாக இருங்கள். ராசிநாதன் கடும் பலவீனமாக இருக்கிறார். பரிவர்த்தனை ஒன்றே அதற்கு தீர்வு என்ற சூழலில் இருந்தாலும் ஒரு சேர சனி செவ்வாயினுடைய தொடர்பை பெற்று மிகப்பெரிய அளவில் சிக்கலோடு சஞ்சரிக்கிறார். ராசியில் இருக்கின்ற குரு மட்டுமே ராசியை பாதுகாக்கிறார். கூடுதலாக லாபஸ்தானத்தில் சுக்கிரன் 11ஆம் இடம் அதிகமாக வெளுத்திருக்கிறதால மூத்த சகோதர உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படும். 2வது திருமண வாய்ப்புக்கான தன்மைகளும் இயல்பை விட சிறப்பாக இருக்கிறது. நினைத்ததை நடத்தி காட்டி அனைத்து விதமான பெயரையும் புகழையும் பெறுவீர்கள். குறிப்பாக எல்லா வகையிலும் நன்மையே நடக்கும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகின்ற விஷயங்களை அறவே தவிர்ப்பது நல்லது. நீண்ட நாள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகும். தடைபட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். வெளியூர் வெளிமாநிலத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் மேன்மையை கொடுக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பான பணிகள் வேகமாக நடக்கும். குறிப்பாக இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் போன்ற துறை அமைப்பில் இருக்கிற அன்பர்கள் நல்லதொரு சாதகமான சூழலை பெற இருக்கிறீர்கள். தடைகள் அனைத்தும் விலகும். வரவேண்டிய தனவரவு வரும். எதிர்பார்த்த அளவு வர்த்தகம் பெருகும். பங்குதாரர்களால் அனுகூலம் உருவாகும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களாலும் ஆதாயம் உண்டு. குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் பணி இடங்களில் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். சக ஊழியர்களால் நல்லதொரு சாதகமான தன்மைகள் இருக்கும். வாழ்க்கை துணை மூலம் நன்மை ஏற்படும். குடும்ப உறவுகளின் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். வழக்கு விவகாரங்கள் அனுகூலமாக இருக்கும். கடன் தொந்தரவுகள் விலகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். பெண்மணிகளுக்கு தொடர்ந்து சிக்கல்களை கொடுத்து வந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கும். சந்தோஷமான அணுகுமுறைகள் உருவாகும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் அதிகரிக்கும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நல்ல விதமான முறையில் பூர்த்தியாகும். இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லா வகையிலுமே அனுகூலத்தோடு விளங்குகின்ற நாளாக கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும்
மதிப்பு மிகுந்த சூழல்கள் உறுதியாக இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை எல்லா விதமான நிகழ்வுகளிலும் பெரிய அளவில் சிக்கல்கள் எதுவும் இல்லாத நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு நீடித்த புகழை தருகிற வண்ணம் அமையப் போகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனை விலகுகிற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கடகத்திற்கான கிரக செயல்பாடுகள், அதாவது கிரக செயல்பாடுகள் எப்படிப்பட்ட சூழல்ல கடகராசி அன்பர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக நல்லதொரு மேன்மையான தன்மையோடு நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையும் நிம்மதியான சூழல்களும் கூடுதலாக உண்டு. அமைதியாக இருப்பீர்கள், அனைவரையும் அனுசரித்து போவீர்கள். ராசிநாதனுடைய சஞ்சாரம் அனைத்து விதமான மேன்மையும் கொடுக்க போகிறது. குறிப்பாக பொருளாதார நலன் மேம்படும். தடைப்பட்ட திருமணங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். கடல் கடந்த பயணங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் சிறப்பாக இருக்கும். தந்தை மகன் உறவில் சற்று கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற அன்பர்கள் புதிய கிளைகள் தொடங்குவது போன்ற விரிவாக்க பணிகளை ஒத்தி போடுவது சிறப்பு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலக வேலைகள் டென்ஷனை கொடுப்பதாக இருக்கும். மேலதிகாரிகள் ஆதரவும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே பிரியம் உருவாகும். குடும்பத்தில் அமைதியான சூழல் இருக்கும். உறவுகள் வருகை உற்சாகத்தை கொடுக்கும். குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக சில புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வழக்கு விவகாரங்கள் அனுகூலத்தை செய்யும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். குறிப்பாக மாணவர்கள் விரும்பியதை செய்ய வேண்டிய எண்ணம் மேம்படும். குறிப்பாக விலை உயர்ந்த பொருட்கள் புழங்கக்கூடிய இடங்களில் பணியாற்றுகிற அன்பர்கள் அதிக கவனமாக இருப்பது நல்லது. நிதி நிறுவனங்கள், நகைக்கடை, அடகுக்கடை போன்ற அமைப்புகளில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை அன்பர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அலைச்சல்கள் குறையும். கடந்த காலத்தை விட மேன்மைகள் பெறுவதற்கான புதிய சூழல்கள் உருவாகும். அரசியல்வாதிகள் முன்னேறுவதற்கான புதிய பாதை புலப்படும். அனைத்திலும் உயர்வுகளும் சிறப்புகளும் நிறைந்த தினமாக, உற்சாகம் அதிகரிக்கின்ற நாளாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் நல்லதொரு அனுகூலத்தை கொடுக்கிற வகையில் நட்பு மேம்படுகிற தினமாக கடகத்திற்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கப் போகிறீர்கள். பூச நட்சத்திர அன்பர்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது. ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கான கிரக வலிமைகள் எப்படிப்பட்டதான ஒரு சூழலை உங்களுக்கு கொடுக்க போகிறது. எல்லா வகையிலுமே சற்று நிதானத்தன்மையை கொடுக்கும். அஷ்டமச்சனி ஒரு புறம் அனர்த்தத்தை கொடுத்தாலும் ராசிநாதன் உச்சம் பெற்று அபாரமாக சஞ்சரிக்கிறார். லாபஸ்தானத்தில் லக்ன ராசிக்கு யோகர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அபாரமாக அமர்ந்திருக்கிறார். 8ஆம் பாவகம் மட்டும் பலவீனமாக இருக்கிறதால குடும்பம், தனம், வாக்கு, மூத்த சகோதர உறவுகள், 2வது திருமண வாய்ப்புக்கான தன்மைகள் போன்ற விஷயங்களில் முன்பின் முரணான சூழல்கள் ஏற்படும். திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் வரன் உறுதி செய்வதில் சற்று கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. எடுத்த காரியங்கள் அனைத்தையும் சோர்வடையாமல் தொடர்ந்து செய்து முடிக்கும் ஆற்றல் உருவாகும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். குறிப்பாக எல்லா விதமான விஷயங்களிலும் உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். கடன் தொந்தரவுகள் விலகும். பயணங்களின் மூலமாக லாபங்கள் உண்டாகும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் ஆதாயம் உண்டு. புதிய நபர்கள் நட்பு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் இனிமையான பேச்சின் மூலமாக தொழிலை விருத்தி செய்வதற்கான சூழல்களை பெற இருக்கிறீர்கள். ஒரு சில அன்பர்களுக்கு புதிய ஆர்டர்களும் கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் தங்களது பேச்சின் மூலமாக மேலதிகாரிகளை கவர்ந்து விடுவீர்கள். அதனால் எதிர்பார்த்த உதவியும் நன்மையும் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். குடும்ப அளவில் இருந்து வந்து இறுக்கமான சூழல் மாறி மன மகிழ்ச்சியடையும். சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும். உறவுகள் மூலம் தேவையான உதவியும் கிடைக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ இருக்கிறீர்கள். பெண்மணிகளுக்கு எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் நல்லதொரு சிறப்புகளையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். குடும்ப விஷயங்களை கூறாமல் அடுத்தவர்களிடம் தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு மற்றவர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடக்கும் முன்பு அது சரியா தவறா என யோசித்து பார்ப்பது அனுகூலங்களை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு நீடித்த நிலைத்த அனுகூலங்கள் உண்டு. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாக
சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு முதலீடுகள் மேம்படுகிற தினமாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கின்ற தினமாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமையும். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய நாளை பொறுத்தவரை 7ஆம் பாவகத்தில் நீச்ச புதன் செவ்வாய் சனியினுடைய தொடர்பு, அதாவது கணவன் மனைவி உறவில் சங்கடமான சூழல்கள் அதிகம் ஏற்படக்கூடிய தினமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உருவாகும், எதிர்ப்புத்தன்மைகள் விலகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஆரோக்கிய நலனில் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். எல்லாவிதமான சூழலிலும் மிக விரைவில் மனம் பலவீனமடையும். உஷாராக இருங்கள். எதை செய்வதாக இருந்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து செய்வது நல்லது. அதே நேரத்தில் வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மரியாதையும் உயரும். உறவுகளோடு இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். இளைய சகோதர உறவுகளால் அனுகூலம் மேம்படும். 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்களை அறவே தவிர்ப்பது நல்லது. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் நிதானம் காப்பதன் மூலமாக நிம்மதியான அணுகுமுறைகள் ஏற்படும். எல்லாவிதமான சிக்கல்களையும் மிக எளிதாக சமாளிக்கின்ற நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையப் போகிறது. குறிப்பாக உங்களுடைய எண்ணம் சிந்தனை அனைத்தும் ஒருமுகப்பட்டு வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய நாளாக, எந்த ஒரு காரியத்திலும் எழுச்சியோடு செயலாற்றி பெரிய அளவில் வெற்றிதனை பெறுகின்ற தினமாக இன்றைய தினம் இருக்கும். அனைவரையும் அனுசரித்து போவீர்கள். எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக நடக்கும். எதிர்பாராத சில மகிழ்ச்சிகரமான சம்பவங்களும் நடக்கும். அதனால் உங்களுக்கு நன்மையும் ஏற்படும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் உண்டு. செய்தொழில் வர்த்தக வியாபாரம் எதிர்பார்த்ததை விட நல்லதொரு லாப சூழலோடு அமையும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் முன்னேற்றமான சூழலை பெற இருக்கிறீர்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உருவாகும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டு. வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து போவார்கள். இதனால் மனதில் இருந்த கவலைகள் விலகும். உறவுகள் வருகை உற்சாகத்தை கொடுக்கும். குழந்தைகள் எதிர்காலம் கருதி சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். வழக்குகளில் நிதானமான சூழல் காணப்படும். பெண்மணிகளுக்கு எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்களால் நல்லதொரு அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். மனக்குழப்பங்கள் விலகும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் அதிகரிக்கும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கலைத்துறை அன்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு நல்லதொரு அனுகூலம் நிறைந்த நாளாக கன்னிக்கு கவலைகள் மறைகின்ற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு அலைச்சல்கள் விலகுகிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது சிறப்பினை கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்களே, துலாத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக சஞ்சார நிகழ்வுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய எண்ணம் செயல்திறன் எப்படி இருக்கும்? ராசி சூரிய சந்திர சுக்கிர தொடர்போடு இருக்கிறது. குருவும் பார்க்கிறது. 6ஆம் இடம் தொடர்ந்து வலிமை இல்லாமல் இருக்கிறது. எதிர்ப்பு தன்மைகள் அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கடன் சார்ந்த தொந்தரவுகளின் மூலமாக மனசங்கடங்கள் ஏற்படலாம். 5இல் அமர்ந்திருக்கின்ற ராகு குருவின் தொடர்போடு இருப்பதால் பெரிய அளவில் குறைகள் எதுவும் இல்லாத நாளாக புத்தி கூர்மையோடு செயலாற்றி வந்த சிக்கலையும் வரப்போகிற சிக்கல்களையும் சமாளிக்கின்ற வண்ணம் மனப்பக்குவம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். எல்லா காரியங்களிலும் அனுகூலம் கிடைக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கின்ற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதால எந்த காரியத்தையும் துணிச்சலாக செய்து வெற்றி காண்பீர்கள். குறிப்பாக செய்தொழில் வர்த்தகம் வியாபாரம் விறுவிறுப்படையும். கடந்த காலங்களில் இருந்து வந்த மந்தநிலை மாறும். வருகிற வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மை பயக்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்திலும் அனுகூலங்கள் உண்டு. உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களாலும் மிக சாதகமான தன்மைகள் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேலதிகாரிகளின் சொல்படி நடந்து கொள்வது சிறப்பினை கொடுக்கும். எலக்ட்ரிக்கல், பவர், கரண்ட், தந்தை வழி தொழிலை பரம்பரையாக செய்கிற நண்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. பணவரவு இயல்பை விட திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் கலகலப்பு மேம்படும். கூடவே மனதில் ஒருவித கவலையும் இருந்து வரும். வாழ்க்கை துணையுடன் எதையும் பேசி தீர ஆலோசித்து செய்வது நன்மையை கொடுக்கும். குழந்தைகள் அன்பு செலுத்துவார்கள். ஆனால் அவர்களுக்காக தேவையில்லாத சில செலவுகளை செய்ய நேரிடும். பெண்மணிகளுக்கு எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி காண இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் சுறுசுறுப்பும் உற்சாகமும் மேம்படும். குறிப்பாக கலைத்துறை என்பவர்களுக்கு தகுந்த மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும். விருதுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நீண்ட நாட்களாக இருந்து வந்த இழுபறியான சூழல்கள் மாறும். அரசியல்வாதிகள் விரும்பிய எல்லாவிதமான நிகழ்வுகளையும் எளிதாக பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை சங்கடங்கள் விலகுகின்ற நாளாக
திருப்திகரமான சூழலோடு துலாத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. சுவாதி நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது சிறப்பு. விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராசிநாதன் சற்றே பலவீனமாக இருந்தாலும் பரிவர்த்தனை பெற்ற குருவால் வலுப்பெறுகிறார். 6ஆம் பாவகம் சுக்கிரன் சூரிய சந்திரர் இருப்பாலும் 8ஆம் பாகமும் குருவினுடைய தொடர்பாலும் இருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி, வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், பங்கு வர்த்தகம், இணையவழி வருமானம் போன்ற துறைகளில் ஆதாயம் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மிகுந்த தன்மைகள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். நிதி நிறுவனங்கள், நகைக்கடை, அடகுக்கடை, இனிப்பு, மஞ்சள் வியாபாரம் போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு நல்லதொரு சாதகமான சூழல்கள் உறுதியான முறையில் ஏற்படும். இன்றைய நாளில் மிகப்பெரிய அளவில் கம்பீரமாகவும் அதிகார தோரணையோடும் காணப்படுவீர்கள். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீர்கள். உங்களுடைய செயல்பாடு தனி வழி என்று மிக யதார்த்தமாக இருப்பீர்கள். மனதளவில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புத்தி கூர்மை கூடுதலாக இருக்கும். நல்லது கெட்டது பிரித்து பார்த்து செயலாற்றுவீர்கள். எதிர்பாராத சில திருப்பங்களால் காரிய வெற்றி ஏற்படும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் காண நல்லதொரு வாய்ப்புகள் வந்து சேரும். நிதானமாக பேசுவதன் மூலமாக வர்த்தக, செய்தொழில், வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்கலாம். வெற்றி காணுவதற்கான தன்மைகள் அமையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு புதிய பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலர் கட்டளையிடுகின்ற பதவி கிடைப்பதற்கான தன்மைகளும் ஏற்படும். குடும்பத்தில் தேவையற்ற திடீர் செலவுகள் உருவாகும். அனாவசிய செலவுகளை தவிர்த்து சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை மேம்படுத்துவது நல்லது. நன்மதிப்பு அதிகமாக கிடைப்பதற்கு நம்பிக்கையாக செயலாற்றுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் ஏற்படும். குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். குறிப்பாக வழக்குகளை தள்ளி போடுவது, சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வதும் நல்லது. பெண்மணிகளுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு காரிய வெற்றி காணப்போகிறீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்கும். சக மாணவர்களுடன் நிதானமாக பேசி பழகுவது நன்மையை தரும். கலைத்துறை அன்பர்களுக்கு மதிப்பு கௌரவம் உயரும். எதிர்பார்த்த பதவியும் கிடைக்கும். அரசியல்வாதிகள் தடைகளை உடைத்து வெற்றி காணுகிற தினமாக, அனைத்திலும் உற்சாகம் நிறைந்த தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற தினமாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராசிநாதன் நீடித்த முறையில் ராசியை பார்ப்பது, அதிர்ஷ்டத்தில் சுக்கிரன், பாக்கியாதிபதி சூரியன், அட்டமாதிபதி சந்திரன் போன்றவர்கள் அமர்ந்திருப்பது, சிக்கலான ஒரு சூழல்களையும் சிரமமின்றி சமாளித்து வெற்றி காணுவதற்கான தன்மைகள் நிறைய உள்ள நாளாக தனுசு ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் அமையும். ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருதல், அது சார்ந்த பெரியோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும். கொடுப்பது, வாங்குவது, குடும்ப நலன், அக்கறை போன்ற விஷயங்களில் நல்லதொரு தீர்வுகள் கிடைக்கும். 3ஆம் பாவகராக முழுமை பெறுவதற்கான சூழலை கொடுப்பார். தைரியம், தன்னம்பிக்கையை கொடுப்பார். வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய சகோதரர்களால் நல்லதொரு நிறைவான ஆதாயத்தை கொடுப்பார். எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பாக அது சரியா தவறா என்று பலமுறை மனதிற்குள் கேள்வி எழுப்பி பின்னர் ஒரு முடிவெடுத்து செயலாற்றுவீர்கள். எல்லா வகையிலும் நல்ல பலன்கள் உருவாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் அதிகரிக்கும். எதிலும் சற்று கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் தவிர்ப்பது சிறப்பு. செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான மனக்கவலைகள் தோன்றி வரையும். பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டு. உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களால் ஆதாயம் உண்டு. லாபத்தன்மைகள் மேம்படும். புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு எதிலும் நிதானமாக செயல்படுவதும் மற்றவர்களை அனுசரித்து போவதும் நல்லது. குடும்பத்திலிருந்து பிரிந்து சென்ற நபர் மீண்டும் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் அதனால் மகிழ்ச்சியும் உருவாகும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய நேரிடும். கோபத்தை குறைத்து இனிமையாக பேசுவதன் மூலமாக குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் உற்சாகமும் மேம்படும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். பெண்மணிகளுக்கு எந்த காரியத்தையும் கூடுதல் கவனத்தோடு செய்வது நன்மையை கொடுக்கும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் அதிகமாக தேவை. மாணவர்களுக்கு பாடங்களை மிகவும் நிதானமாக படிப்பதும் மனதில் பதிய வைத்துக் கொள்வதும் சிறப்பினை கொடுக்கும். அடுத்தவர்களிடம் பழகும் பொழுது அதிக கவனமாக இருப்பது நல்லது.
கலைத்துறை என்பவர்களுக்கு நன்மைகள் நடக்கும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது அனுகூலத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகள் நினைத்ததை சாதிக்க இருக்கிறீர்கள். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். சங்கடங்கள் எதுவும் இல்லாத தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்கள் விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது. பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய. மகர ராசி அன்பர்களே, மகர ராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள் எல்லாம் எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறதுன்னு பார்க்க இருக்கின்றோம். ராசியினுடைய தனஸ்தானத்தில் ராகு, ராசிநாதன் 3ஆம் இடத்துல சற்று பலவீனம். இருப்பினும் குருவின் வீட்டில் பரிவர்த்தனை பெற்ற புதனோடு அமர்ந்திருக்கிறார். ராஜயோகாதிபதி சுக்கிரன் திக்பலம் கூடுதலாக சூரிய சந்திரன் இணைவு சற்று அதற்கு பலவீனம் என்ற முறையில் மகர ராசி என்பர்கள் புதுமையை எதிர்பார்த்திருக்கின்ற சூழலில் எதிர்பார்த்த நல்லதொரு புதுமை கிடைக்கின்ற தினமாக, எந்த ஒரு வேலையையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்து வெற்றி காணுகின்ற தினமாக இன்றைய தினம் இருக்கும். மனதில் தெம்பு உற்சாகம் அதிகரிக்கும். மகிழ்ச்சி மேம்படும். முயற்சிகள் அனுகூலமாக இருக்கும். பணவரவு அதிகரிக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக எதிர்ப்பு தன்மைகள் அதிகரிக்கும். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள். புதிதாக கடன் வாங்குவதை அறவே தவிர்ப்பது சிறப்பு. செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பான காரியங்கள் அனுகூலமாக இருக்கும். வருகிற வாடிக்கையாளர்கள் பற்றிய கவலைகள் விலகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பணவரவு சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த அளவு புகழ் கிடைக்கும். குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு விலகும். புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. தொழில் பங்குதாரர்களோடு அனுசரித்து போவது சிறப்பு. குழந்தைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். வழக்குகளில் சாதகமான சூழல்கள் உருவாகும். பெண்மணிகளுக்கு முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். இன்றைய நாளை பொறுத்தவரை கலைத்துறை என்பவர்களுக்கு எதிர்பார்த்தபடி அனுகூலங்கள் உண்டு. ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். அரசியல்வாதிகள் நிம்மதியான அணுகுமுறைகளை உணர இருக்கிறீர்கள். இன்றைய நாள் அனைத்திலும் புதுவிதமான வித்தியாசமான அணுகுமுறைகள் நிறைந்த நாளாக மகர ராசியினுடைய எண்ணம் செயல்திறன் அனைத்தையும் கூடுதலாக ஊக்குவிக்கின்ற தினமாக இன்றைய தினம் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் அதிகரிக்கிற தினமாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும், ஆவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்ப ராசி அன்பர்களே, கும்பத்திற்கான கிரக செயல்பாடுகள் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறது? நீங்கள் நினைத்தது அனைத்தும் நிம்மதியான அணுகுமுறைகள் மேம்பட்ட சூழலோடு இன்றைய தினம் இருக்கும். எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். எந்த காரியத்தையும் நிதானமாக செய்து முடிக்கும் வல்லமை ஏற்படும். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தடைப்பட்ட காரியங்களும் மீண்டும் செய்து முடித்து வெற்றி காண இருக்கிறீர்கள். மனதளவில் புதிய உற்சாகமும் தன்னம்பிக்கையும் மேம்படும். ராசிநாதன் சனி பலவீனமாக இருந்தாலும் தைரிய வேரிய தன்னம்பிக்கை ஸ்தானத்தில் சுக்கிரன் அபாரமாக அமர்ந்திருப்பதும் குரு பகவானினுடைய சஞ்சாரமும் குறைகள் இல்லாத சூழலை ஏற்படுத்தும். தொழில்துறை நிறுவனங்கள் போன்ற அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதிலிருந்து வந்த சிக்கல்கள் விலகும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களாலும் தொழில் பங்குதாரர்களாலும் அனுகூலங்கள் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு வேலை செய்யும் இடத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். அலுவலகம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். குடும்பத்திலிருந்து வந்த சிக்கல்கள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனச்சங்கடங்கள் மாறும். குழந்தைகள் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள். புதிய நண்பர்களின் சேர்க்கை அவரால் உதவி உண்டாகும். இன்றைய நாளை பொறுத்தவரை ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சற்று சாதகமான சூழல்கள் ஏற்படும். பெண்மணிகள் இன்றைய நாளில் நல்லதொரு நிறைவான முழுமையான மதிப்பு மிகுந்த சூழலை உணரப்போகிறீர்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் அதிகரிக்கும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். பெண்களால் சிறு சிறு மன வருத்தங்கள், சங்கடங்கள் ஏற்படலாம். கலைத்துறை என்பர்கள் எதிலும் கூடுதல் கவனமாகவும் உற்சாகமாகவும் இருப்பீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து செயலாற்றி வெற்றி காண்பீர்கள். கடன் கொடுப்பது, ஃபினான்ஸ் போன்றவற்றில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். அரசியல்வாதிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் சிறப்பாக கை கொடுக்கும். வியாபாரம் பெருகும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை மாணவர்கள், இளைஞர்களுக்கு நல்லதொரு மதிப்பு மிகுந்த சாதகமான சூழல் உள்ள நாளாக கும்பத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது.
இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. சதய நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனராசியினருக்கான கிரக சஞ்சார வலிமைகள் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக உற்சாகத்திற்கு குறைவில்லாத தினமாக மீனத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். ராசியில் சனி, செவ்வாய், புதன், தனஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், சுக்கிரன், ராசிநாதன் கேந்திரவலு, 6ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்தில் குருவின் தொடர்பை பெற்ற ராகு என குறைவில்லாத சூழலோடு மீனத்திற்கு இன்றைய நாள் மதிப்பு மிகுந்த நாளாக அமையப் போகிறது. எல்லாவற்றையும் திட்டமிட்டு செயலாற்றுவதில் கெட்டிக்காரர்களாக இருப்பீர்கள். எதிலும் சிக்காமல் நழுவி உங்களுக்கான காரியங்களில் மிக அனுகூலத்தை பெறுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதன் மூலமாக நல்லதொரு நன்மதிப்பு பெறுவீர்கள். குறிப்பாக சிக்கலான தீர்க்க இயலாத பிரச்சனைகள் உங்களால் தீர்க்கப்படும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். வீண் பயத்தை தவிர்ப்பது அனுகூலத்தை தரும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் முன்பிருந்ததை விட முன்னேற்றம் காணும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். உத்தியோகத்துறை அன்பர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் திறம்பட செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தில் உறவுகள் வருகை உற்சாகத்தை கொடுக்கும். தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பது அனுகூலத்தை செய்யும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டு. குழந்தைகளுக்காக தேவையற்ற செலவுகள் செய்வதற்கான தன்மைகள் ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லாவற்றிலும் நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையோடு உங்களுக்கு துவங்குகிறது. பெண்மணிகளுக்கு சாதகமான பேச்சின் மூலம் சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவீர்கள். பயணங்கள் உற்சாகமாகவும் அனுகூலமாகவும் அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய பாடுபடுவீர்கள். கல்வி தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். கலைத்துறை அன்பர்களுக்கு நல்லதொரு புரிதலும் மேம்பட்ட தன்மைகளும் இருக்கும். வேற்று மத மொழியினம் பேசக்கூடிய சகோதரர்களால் ஆதாயம் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் பெருகும். எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். இன்றைய நாளை பொறுத்தவரை மீனராசி என்பர்களுக்கு சங்கடங்கள் நீங்கி சகலவிதமான சுக போகங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சுறுசுறுப்பான சூழலை உணர்கிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் மேம்படுகிற நாளாகவும், ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.